ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JAFS Course. லாஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் வீடியோவில் நம்ம கிளாஸ்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு மாடியூல்னா என்ன, மாடியூலை எப்படி யூஸ் பண்ணலாம், மாடியூலுக்குள்ளே என்னெல்லாம் நம்ம வைக்க முடியும் அப்படின்ற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மாடியூலை எப்படி யூஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம மாடியூலுக்கு வரோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ரியல் வேர்ல்ட் சினாரியோவில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன்ஸ் கோட் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். அப்படின்றப்ப எல்லா லைன் ஆஃப் கோடையும் ஒரே பேஜில் நம்ம எழுதிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கோட் டெவலப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், ட்ராக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ரியல் ப்ராஜெக்ட் நம்ம டெவலப் பண்ணும்போது எல்லாத்தையும் நம்ம ஒரே பேஜில் நம்ம எழுதிட முடியாது. நம்ம ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்லி ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தனித்தனி பேஜஸில் தனித்தனியாக கோட் எழுதி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம எழுதணும். இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம் தான் மாடியூல். ஜாவாஸ்கிரிப்டில் மாடியூலில் 2 கீவேர்டு வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று எக்ஸ்போர்ட் அப்படின்ற கீவேர்டு, இன்னொன்று இம்போர்ட் அப்படின்ற கீவேர்டு. ஒரு ஃபைலில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இன்னொரு ஃபைலில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைலில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். இன்னொரு ஃபைலில் நம்ம யூஸ் பண்ணும்போது அதை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோதான் மாடியூலை பற்றி சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ அதை ரியல் டைமில் எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன விஷயங்களை நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு கிளாஸை எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு ஃபஸ்ட் நான் மாடியூல்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன விஷயங்களை ஒரு மாடியூலுக்குள்ளேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எழுதியிருந்தோம், எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ். அதுக்கப்புறமா அந்த எம்ப்ளாயிக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க ஒரு மெத்தட் ஆக்சஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருந்தோம். அவுட்புட் பார்த்தோம்னா இந்த நேமில் ஆண்டோன் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆண்டோன் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸ்ன்றது ஒரு தனியான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. கரெக்டாக? ஸோ இந்த கிளாஸ் என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவும் இதுக்குள்ளேயே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிளாஸை தனியாக ஒரு ஃபைலுக்குள்ளே நம்ம மூவ் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் போயிட்டு இந்த சோர்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம index.js வச்சிருக்கோம். நம்ம பெரிய ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணும்போது நம்ம நிறைய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணுவோம். ஒவ்வொரு குரூப் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸை தனித்தனியாக ஃபோல்டர்ஸ்குள்ளே நம்ம வச்சுப்போம். பட் இப்போ நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இந்த எம்ப்ளாயி அப்படின்ற இந்த கிளாஸை வச்சுக்கிறதுக்காக ஒரு ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுத்துட்டு employee.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கிளாஸை அப்படியே இங்கேருந்து கட் பண்ணிடுறேன். கட் பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இனி நம்ம இதை சேவ் பண்ணிடலாம். இனி இங்கே நம்ம சேவ் பண்ணோம்னா பாருங்கள், நமக்கு எரர் வரும். எரர் என்ன அப்படின்னா, எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், பட் அந்த எம்ப்ளாயியை நம்ம டிஃபைன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, என்னதான் எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு கிளாஸுக்கான டெஃபினிஷனை இன்னொரு ஃபைலில் போட்டிருந்தாலும் அது இந்த ஃபைலுக்கு தெரியாது. ஸோ இந்த ஃபைலை மட்டும்தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். நம்மளோட npm run startல index.js மட்டும் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதில் இருக்கிற ஒவ்வொரு லைன்ஸ் ஆஃப் கோட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தோம்னா நம்ம எம்ப்ளாயின்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், பட் எம்ப்ளாயிக்கான டெஃபினிஷன் மேலேயும் கீழேயும் இந்த ஃபைலுக்குள்ளே எங்கேயுமே நம்ம கொடுக்கல. அப்படின்றனால அதுக்கு டெஃபினிஷன் இல்லைன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இதில் மாடியூலை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபைலை நம்ம ஒரு மாடியூலாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு நம்ம எக்ஸ்போர்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது, கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே தான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு பின்னாடி எக்ஸ்போர்ட் அப்படின்ற கீவேர்ட் கொடுக்குறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டேன். இனி இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த எம்ப்ளாயியை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணும்போதே பார்த்தோம்னா நமக்கு சஜஷன்ஸ் வருது. சஜஷன்ஸ் என்ன வருது, ஆட் இம்போர்ட் ஃப்ரம் அந்த ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அங்கே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த எம்ப்ளாயின்ற கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது விஷுவல் ஸ்டுடியோ கோடே நமக்கு சஜஸ்ட் பண்ணுது, நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம் என்னாச்சு, அந்த எம்ப்ளாயி அப்படின்ற கிளாஸ், இதுக்குள்ளே இருக்கிற எம்ப்ளாயி அப்படின்ற கிளாஸை நம்ம இந்த ஃபார்மேட்டில் உள்ள இம்போர்ட் பண்ணிட்டோம். இந்த சின்டாக்ஸை பற்றி கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இனி என்ன பண்ணலாம், இதை ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டை கொடுத்துடலாம். இங்கே நமக்கு செமிகோலன் கொடுக்கணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். இதில் இம்போர்ட் பண்ணும்போது இங்கே பார்த்தோம்னா நம்ம employee.js அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபைலை கிரியேட் பண்ணோம். இங்கே பார்த்தோம்னா .js வரல. ஸோ இது நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி இஷ்யூ வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் .jsன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துக்கலாம். நீங்கள் .jsன்னு கொடுத்தா மட்டும்தான் கரெக்டாக அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணும், அப்படி இல்லைனா ஆக்சஸ் பண்ணாது. ஸோ இங்கே கொடுக்க வேண்டியது அவசியம். அண்ட் சப்போஸ் நீங்கள் டைப்ஸ்கிரிப்டோட கோர்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மாடியூல்ஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கும் டைப்ஸ்கிரிப்ட்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட்லேயும் உங்களால் மாடியூல்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும், டைப்ஸ்கிரிப்ட்லேயும் உங்களால் மாடியூல்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ .js அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா. சப்போஸ் நீங்கள் டைப்ஸ்கிரிப்ட்டுக்காக இந்த செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே .js கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி டைப்ஸ்கிரிப்ட்டில் நம்ம எல்லா ஃபைல்ஸையும் .ts தான் சேவ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த employee.jsஐயும் நம்ம டைப்ஸ்கிரிப்ட்டில் யூஸ் பண்ணும்போது .ts அப்படின்னு சொல்லி தான் நம்ம சேவ் பண்ணோம். ஸோ இவ்வளோ தான் டைப்ஸ்கிரிப்ட்டுக்கும் ஜாவாஸ்கிரிப்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஜஸ்ட் அந்த ஃபைல் நேமோட எக்ஸ்டென்ஷனும் அதை இம்போர்ட் பண்ணும்போது ஜாவாஸ்கிரிப்ட்னா .jsன்னு யூஸ் பண்ணணும், டைப்ஸ்கிரிப்ட்னா நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம், அதுவே எடுத்துக்கும். அதுவே ஏன் எடுத்துக்குது அப்படின்னா நம்மளோட டைப்ஸ்கிரிப்ட் கோடில் நம்ம .ts தான் நம்ம இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணுவோம், பட் அது கம்பைல் ஆனதுக்கப்புறம் அது ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை தான் ஆக்சஸ் பண்ணும் .jsன்னு சொல்லிட்டு. ஸோ அது ரெண்டுமே அதுவே ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ டைப்ஸ்கிரிப்ட்டில் மட்டும் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க தேவையில்லை, பட் ஜாவாஸ்கிரிப்ட்டில் .js அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம சேவ் பண்ணலாம். இப்போவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வருது. ஸோ இப்போ என்ன எரர் வருதுன்னா, cannot use import statement outside a module அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு மாடியூலுக்கு வெளியில் யூஸ்
யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வருது. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ஒரு மாடியூலாக செட் பண்ணல அப்படின்றத மீனிங். ஸோ அதுக்கு சிம்பிளாக ஒரு சின்ன சேஞ்ச் நீங்கள் பண்ணால் போதும். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு package.json ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பேசிக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். நான் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நேம் வெர்ஷன்லாம் கொடுத்துருக்கீங்களா, அதே மாதிரி டைப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டைப் அப்படின்ற ஆப்ஷனுக்கு 2 இருக்கும். ஒன்று காமன் ஜேஎஸ், இன்னொன்று மாடியூல்னு சொல்லிட்டு. நம்ம மாடியூல் செட்டப் யூஸ் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா இந்த டைப்பை வந்து நம்ம மாடியூல் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இது வந்து Node.js ஸ்பெசிஃபிக்காக நம்ம கொடுக்குறது. நம்ம ஒரு Node.js சர்வரில் நம்மளோட JavaScript கோடை ரன் பண்ணுறனால நம்மளோட Node.js சர்வருக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து ஒரு மாடியூல் டைப்பில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். இதுக்குள்ள இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் நீங்கள் மாடியூல் மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி டிஃபைன் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம சேவ் பண்ணோம்னா பாருங்கள் நமக்கு எந்த சேஞ்சுமே இல்லை ஆன்சர் வருது. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம சிமிலர் ஃபங்க்ஷனாலிட்டிஸை தனித்தனியாக குரூப் பண்ணிட்டோம். எம்ப்ளாயி அப்படின்ற கிளாஸுக்கான அவ்வளோ கோடையும் இங்கேயே வச்சுட்டோம். அந்த எம்ப்ளாயி கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம ஏதோ பண்ண போகிறோம், அதை நம்ம இங்கே ஹேண்டில் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம். இவ்வளோதான் மாடியூல்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். இனி நம்ம என்னென்ன விஷயங்களை நம்ம மாடியூல்ஸில் இன்க்ளூட் பண்ணிக்க முடியும், என்னென்ன விஷயத்தை நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதை எப்படியெல்லாம் இங்கே இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன விஷயங்களை எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஜென்ரலி ஒரு ஜாவாஸ்கிரிப்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும், நம்மகிட்ட வேரியபிள்ஸ் இருக்கும். வேரியபிள்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வேர்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்க முடியும். கரெக்டாக கான்ஸ்டன்ட்டுக்கு நம்ம டிஃபால்ட்டாக வேல்யூ கொடுத்தே ஆகணும். ஸோ இந்த மாதிரி 3 விஷயங்கள் நம்ம வேரியபிள்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கு வேற என்ன இருக்குது, நம்மளால ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண முடியும். ஃபங்க்ஷன் டெஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்குள்ளே நம்ம ஏதாவது கோட் எழுதிக்கலாம். நான் இப்போதைக்கு சும்மா அந்த மாதிரி டெஸ்டிங்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்மளால ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கிளாஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணவும் முடியும், இம்போர்ட் பண்ணவும் முடியும். ஸோ இந்த ஃபைலுக்குள்ளே இப்போ பார்த்தோம்னா நம்ம சிமிலர் ஃபங்க்ஷனாலிட்டிஸை மட்டும் வைக்கல, அது இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸையும் சும்மா போட்டிருக்கோம். பட் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நான் போடுறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி வேறு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அது தனியாக வேறு ஃபைலில் போட்டு அதையும் தனியாக இம்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ கொஞ்ச நேரத்தில் அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம கிளாஸை எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ லெட் அப்படின்ற வேரியபிள் இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஜஸ்ட் இதுக்கு நான் ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன் 10ன்னு சொல்லிட்டு. நம்பர் 2க்கு ஒரு 20 வச்சுக்கலாம். நம்பர் 3க்கு 1ன்னு வச்சுக்கலாம். இது ஸ்ட்ரிங் டைப்பில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன டேட்டா டைப் வேணாலும் இங்கே கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இது பின்னாடி எக்ஸ்போர்ட் அப்படின்ற கீவேர்ட் கொடுக்குறேன். இதுக்கு பின்னாடி எக்ஸ்போர்ட்ன்ற கீவேர்ட் கொடுக்குறேன். இங்கேயும் கொடுக்குறேன், இங்கேயும் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஃபைலுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டோம். ஸோ தட் எல்லாத்தையுமே நம்ம அங்கே இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளவே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் இல்லையா. அங்கே இம்போர்ட் பண்ணும்போது நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, இம்போர்ட் அப்படின்ற கீவேர்ட் அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் பிரேசஸ்க்குள்ள அங்கிருந்து நம்ம எதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறோமோ அது எக்ஸாக்ட்லி அதே மாதிரி நமக்கு யூஸ். இங்கே எம்ப்ளாயி இருந்துச்சு இல்லையா, இந்த கிளாஸை நம்ம அங்கே இம்போர்ட் பண்ணோம்னு நினச்சோம்னா இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இனி கமா கொடுத்து அதுக்குள்ளே வேறு ஏதாவது இம்போர்ட் பண்ணுறது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அதையும் நம்மளால இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தோம்னா நம்மன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது, num2ன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, num3ன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இம்போர்ட் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த நேம்ஸ் மட்டும் தான் இங்கே கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், நம் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஜஷன்ஸ் வருது பார்த்தீங்களா. கமா அடுத்ததையும் இம்போர்ட் பண்ணுவோம் num2, கமா அடுத்ததையும் இம்போர்ட் பண்ணுவோம் num3, கமா அந்த மெத்தடையும் இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ மெத்தடை இம்போர்ட் பண்ணும்போதும் நீங்கள் ஜஸ்ட் அந்த மெத்தடோட நேம் மட்டும் தான் கொடுக்கணும். அந்த மெத்தட் இங்கே இந்த மாதிரி கால் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ஒரு இடத்துல கால் தானே பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் அந்த நேமை மட்டும் இங்கே கொடுத்தா போதும். எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோமோ அங்கே தான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ இதெல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இந்த வேரியபிள்ஸ், இந்த மெத்தட்ஸ் எல்லாமே இப்போ இந்த ஃபைல்லே அவைலபிள். இங்கே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், இதுக்கப்புறமா console.logல நம்ம பிரிண்ட் பண்ணுறேன். சேவ் பண்ணால் பாருங்கள், நம்ம நம்மள 10 வச்சுருந்தோம், அந்த 10 அங்கே பிரிண்ட் ஆகுது. இதே மாதிரி எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். num2, num3 சேவ் பண்ணால் பாருங்கள் 10, 21 எல்லாமே பிரிண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும்னா கால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட், இந்த ஃபங்க்ஷனை நம்ம இப்போ கால் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சேவ் பண்ணோம்னா பாருங்கள் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வச்சிருக்கோம். அந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே நமக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம், அங்கேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணிட்டோம் இல்லையா. இனி ஜென்ரலி ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம ஃபாலோ பண்ணுற அதே ஸ்டாண்டர்ட்ஸ் தான். ஒரு கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இங்கேயும் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு num3 அங்கே கான்ஸ்டன்ட்டாக கொடுத்துருக்கோம். num3 ஈக்குவல் டு நான் வேறு ஏதாவது வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் நான் சேவ் கொடுத்தேன்னா எரர் வந்துடும். ஸோ ஜென்ரலி ஜாவாஸ்கிரிப்டில் இருக்க எல்லா ரூல்ஸுமே இங்கே அப்ளிகபிள் தான். ஜஸ்ட் நம்ம கோடை வேறு ஃபைலில் போட்டு இங்கே இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது மட்டும்தான். ஸோ இப்போ இது கிளியர் இல்லையா. இனி நம்ம என்ன பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்மளால் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், எப்படியெல்லாம் இம்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு ஃபைலுக்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம டிஃபால்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ டிஃபால்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னா என்னன்னா, ஏதாவது ஒரு எலிமெண்ட்டுக்கு பக்கத்தில் டிஃபால்ட் அப்படின்ற கீவேர்ட் கொடுக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இங்கே ஒரு எரர் வந்திருக்கும். அந்த எரர் என்ன அப்படின்னா, இங்கே இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் லிட்டரலுக்குள்ள நம்மளால் எம்ப்ளாயின்றதை நம்ம இம்போர்ட் பண்ண முடியாதுன்றது தான் எரர். அது ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை டிஃபால்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கர்லி பிரேஸ்க்குள்ளே அதை இம்போர்ட் பண்ண முடியாது. ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற எலிமெண்ட்டை எப்படி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் டைரக்ட்லி இந்த கர்லி பிரேஸே யூஸ் பண்ணாமல் எம்ப்ளாயி அப்படின்னு தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்.
ஸோ ஒரு ஃபைலை நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது கர்லி பிரேஸ் இல்லாமல் டேரெக்டாக அதுக்கு நீங்களே ஒரு பேர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அங்கேருந்து என்ன கிடைக்குதோ அதை இந்த நேமுக்கு அசைன் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி அசைன் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் வழக்கம் போல் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்போதைக்கு நான் டெலீட் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு மறுபடியும் ஆண்டோ வந்துடும். ஸோ இங்கே நீங்கள் டிஃபால்ட் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இங்கே இந்த மாதிரி கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் இங்கே டிஃபால்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கர்லி பிரேஸ் இல்லாமல் இம்போர்ட் பண்ணணும். இனி இதை இம்போர்ட் பண்ணும்போது இதுக்கு நீங்கள் எம்ப்ளாயின்ற நேம் தான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஈன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுவுமே ஒரு வேலிடான இம்போர்ட் தான். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபைலில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம இங்கே ரிசீவ் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு கர்லி பிரேஸ் கொடுக்கல. அப்படி ரிசீவ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த எம்ப்ளாயி அப்படின்ற கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈன்ற நேம் அசைன் ஆயிரும். எங்கன்னா இந்த ஃபைலுக்குள்ள மட்டும். ஸோ இந்த ஃபைலுக்குள்ள எங்கே வேணாலும் நான் என்ன பண்ணலாம், எம்ப்ளாயி ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் எம்ப்ளாய்க்கு பதிலாக அதுக்கு நம்ம வச்சிருக்கிற பேர் இருக்குல்ல அதை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க ஈன்னு ஆக்சஸ் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணாலும் பாருங்க எனக்கு கோட் ரன் ஆகுது, சேம் அவுட்புட் தான் வருது. ஸோ இது இன்னொரு விதமாக நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கான வழி. இப்போ சப்போஸ் நம்ம இங்கே டிஃபால்ட் கொடுக்கல, நம்ம இங்கே இம்போர்ட் பண்ண நினைக்கிறோம். இம்போர்ட் பண்ணும்போது நம்ம கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இங்கேயும் எனக்கு பிடிச்ச மாதிரி நேம் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வைக்க முடியும். அது எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் இங்கே ஆஸ் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு நேம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கேருந்து எம்ப்ளாயியை தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச ஒரு நேம் வச்சுக்கிறேன் ஆஸ்ன்னு சொல்லிட்டு. இப்படி நான் வச்சுட்டேன் அப்படின்னா இனி எம்ப்ளாயியை நான் ஆக்சஸ் பண்ண முடியாது, நான் வச்சிருக்கிற நேம் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் சேவ் பண்ணாலும் பாருங்கள் எனக்கு சேம் அவுட்புட் தான் வருது. ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் வரும், ஏன் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம், எதுக்கு நம்ம அதுக்கு ஒரு கஸ்டமைஸ்டாக நேம் வைக்கணும், இதே நேமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இங்கே கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா. இனி நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், employee2.js வச்சுக்கலாம். இப்போதைக்கு இதை மினிமைஸ் பண்ணிடுவோம். இந்த ஃபைலுக்குள்ளே நான் ஒரு கிளாஸ் எழுதுறேன். கிளாஸ் இங்கேயும் நான் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எழுதி. ஸோ இங்கேயும் எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. பட் இது வேற இது வேற, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ இந்த கிளாஸுக்குள்ளே வேற ஏதோ கோட் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸுக்குள்ளேயும் வேற ஏதாவது நம்ம கோட் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் சும்மா என்ன பண்ணுறேன், பிரிண்ட்னு கொடுக்குறேன். ஓகே, இதுக்குள்ள console.logல சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன், பிரிண்டிங் ஃப்ரம் எம்ப்ளாயி கிளாஸ் ஆன் employee.employee2.js அப்படின்ற ஃபைல் அப்படின்ற மாதிரி சும்மா நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா இது பிரிண்ட் ஆகும் இல்லையா, இது பிரிண்ட் ஆகும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே இருந்தால் நமக்கு கால் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்காக. ஸோ இங்கேயும் ஒரு கிளாஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு கிளாஸ் இருக்குது, ரெண்டுக்கும் சேம் நேம் இருக்குது. இதை எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி இதையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட index.jsல போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைலை இம்போர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி செகண்ட் ஃபைலை இம்போர்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு ஜஸ்ட் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். காப்பி எடுத்துட்டு இங்கே நான் 2 கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணோம்னா பாருங்கள் ஒரு எரர் இருக்கும். எரர் என்ன அப்படின்னா has already been declared அப்படின்றதான் எரர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈயையும் delete பண்ணிடுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எம்ப்ளாயிலிருந்து எம்ப்ளாயியை இம்போர்ட் பண்ணுறேன், எம்ப்ளாயி 2லேருந்தும் எம்ப்ளாயியை இம்போர்ட் பண்ணுறேன். இனி நான் எம்ப்ளாயிக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கோடில் நான் என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த எம்ப்ளாயும் எனக்கு யூஸ் பண்ணணும் கோடுக்குள்ள, இந்த எம்ப்ளாயும் யூஸ் பண்ணணும் கோடுக்குள்ள, இந்த எம்ப்ளாயி சில இடங்கள் எனக்கு தேவைப்படுறாங்க, இந்த எம்ப்ளாயி சில இடங்கள் எனக்கு தேவைப்படுறாங்க அப்படின்ற சிச்சுவேஷனில் நீங்கள் இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணுங்கன்னா, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் எம்ப்ளாயி ஹாஸ் ஆல்ரெடி பின் டிக்ளேர் அப்படின்னு வருது. அதாவது இங்கேயே எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு ஒன்று ஆல்ரெடி டிக்ளேர் ஆகிருக்கு, மறுபடியும் நீங்கள் இன்னொரு எம்ப்ளாயை டிக்ளேர் பண்ண முடியாதுன்னு வருது. ஸோ இந்த மாதிரி சேம் நேம் இருக்கிற நிறைய ஃபைல்ஸு உங்களுக்கு அட் அ டைம் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சிச்சுவேஷனில் உங்களுக்கு வர வழியே கிடையாது. இதுக்கு நீங்களே ஒரு நேம் வச்சு தான் ஆகணும். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், இதுக்கு நேம் ஈன்னு வச்சுக்கலாம், இங்கே ஜஸ்ட் இதுக்கு நேம் E2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், இதிலிருந்து கிடைக்கிறத நான் ஈன்னு தான் இந்த கோடுக்குள்ளே யூஸ் பண்ண போகிறேன், இதிலிருந்து கிடைக்கிறத நான் E2ன்னு இந்த கோடுக்குள்ளே யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு அந்த கான்ஃப்ளிக்ட் பிரச்சனையே கிடையாது. டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஈன்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஈக்குள்ளே இருக்கிற பிரிண்ட் நேமை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணால் பாருங்கள் ஒரு எரர் வருது. எரர் என்ன அப்படின்னா இந்த மாடியூலை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு எரர் வருது. ஓகே, இங்கே நான் TSன்னு சேவ் பண்ணியிருக்கேன், நான் இதை JSன்னு மாதிரி. இப்போ நம்ம சேவ் பண்ணோம்னா பாருங்கள் நமக்கு ஆண்டோன்ற அவுட்புட் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த எம்ப்ளாயியை மட்டும் ஆக்சஸ் பண்ணி அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இருக்க மெத்தடை ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். இனி நம்ம என்ன பண்ணலாம், இதையும் ஆக்சஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கான்ஸ்டன்ட் employee2 இஸ் ஈக்குவல் டு நியூ E2 அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். இனி என்ன பண்ணுறேன், இந்த employee2 இருக்கு இல்லையா, அது டாட்னு கொடுத்தேன்னா அதுக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் எனக்கு இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் பிரிண்ட்ன்ற ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது, அதை நான் ஆக்சஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணால் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆண்டோன்றது பிரிண்ட் ஆகுது, அது நம்மளோட ஃபஸ்ட் எம்ப்ளாயிலேருந்து. செகண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகுது, இது எங்கேருந்து பிரிண்ட் ஆகுது, நம்மளோட எம்ப்ளாயி 2லேருந்து பிரிண்ட் ஆகுது. ஒரு ரியல் டைமில் இது எப்படி ஹெல்ப் ஆகும்னா, நம்ம சொன்ன மாதிரி ஒரு 2-3 ஃபைல்ஸில் சேம் நேமில் கிளாஸ் நேம்ஸ் இருக்கலாம். சப்போஸ் ப்ரீ பில்ட்டாக இருக்கிற வேறு ஏதாவது பேக்கேஜ் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் இந்த மாதிரி நேம் கான்ஃப்ளிக்ஸ்லாம் வருது அப்படின்னா நீங்கள் அதுக்கு அலையாஸ் நேம் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே உங்களுக்கு டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் இருந்துச்சுன்னா, இப்போ இங்கே பாருங்கள் இங்கேயும் நான் டிஃபால்ட் கொடுக்குறேன், இங்கேயும் நான் டிஃபால்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி ரெண்டுமே டிஃபால்ட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாகவே நீங்களே ஒரு பேர் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே நீங்களே ஒரு பேர் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படியெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், அதை எப்படியெல்லாம் இம்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இனி இந்த டிஃபால்ட் அப்படின்றது மல்டிபிள் எலமெண்ட்ஸ் கொடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் டிஃபால்ட் கொடுத்து பார்க்குறேன்.
இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணால் என்ன எரர் வருது? டூப்ளிகேட் எக்ஸ்போர்ட் ஆஸ் டிஃபால்ட் அப்படின்னு வருது. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு ஃபைலுக்குள்ள ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் டிஃபால்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். மல்டிபிள் எலமெண்ட்ஸை நீங்கள் டிஃபால்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி டெலீட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற இந்த டிஃபால்ட் எம்ப்ளாயையும் உங்களால் ஆக்சஸ் பண்ணணும், மற்ற எலமெண்ட்ஸையும் ஆக்சஸ் பண்ணணும். ஆனால் இதிலெல்லாம் டிஃபால்ட் இல்லைனா நீங்கள் ரெண்டு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம், இம்போர்ட் ன்னு சொல்லிட்டு எம்ப்ளாயை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணும், உங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கிற எம்ப்ளாயின்ற கிளாஸை உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி அதுக்கு ஈன்ற பேரை வச்சு இங்கே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணிடும். இன்னும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு இன்னொரு காப்பி எடுத்துட்டு இப்போ மிச்சம் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணணும். ஏன்னா மற்றதுக்கெல்லாம் இங்கே டிஃபால்ட் அப்படின்ற கீவேர்ட் கிடையாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ள num2 அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் ஆக்சஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இது ரெண்டையும் ஆக்சஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரே ஃபைலை 2 தடவை இம்போர்ட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இம்போர்ட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதை மட்டும் இம்போர்ட் பண்ணுறீங்க. செகண்ட் டைம் இது ரெண்டையும் இம்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் நான் பண்ணுறேன், ஜஸ்ட் console.logல நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறேன். சேவ் பண்ணால் பாருங்கள், நம்மளோட வேல்யூ வந்துருச்சு. num2 யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ நமக்கு கிடைச்சு. ஸோ மாடியூல் பற்றி உங்களுக்கு இப்போ கிளியராக இருக்கும். ஜஸ்ட் ரெண்டு கீவேர்ட் தான், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் செட் பண்ணலாம் அப்படின்றது இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு பார்க்கலாம்.